வேர்ல்டு கப் 2024 அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேர்ல்டு கப் 2024 குரூப் ஸ்டேஜ் மேட்ச், அதோடைய ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன் தமிழ் பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஆப்கானிஸ்டுக்குமான மேட்ச், அதுதான் லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நியூசிலாந்து பிஎன்ஜி ஒரு மேட்ச் இருக்குது. இதோட குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் 8 நோக்கி தான் நகர போகிறோம். அந்த சூப்பர் 8ல் என்னென்ன மேட்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். மேட்ச் நம்பர் 40 டியூஸ்டே, டேட் ஜூன் 18, 2024 காலை 6 மணிக்கு இந்த மேட்ச் டேரன் சாமி நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்குது. இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேரன் சாமி நேஷனல் ஸ்டேடியம் ஆடுகளம் 160 ரன்களுக்கு மேல் ஸ்கோரை கொண்ட ஒரு நல்ல பேட்டிங் மேற்பரப்பு ஆகும். இது கம்ப்ளீட்டாக பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டேரன் சாமி ஸ்டேடியம். லாரா ஸ்டேடியம் என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் நியூசிலாண்டும் பிஎன்ஜியும் விளையாடுறாங்க. அது கம்ப்ளீட்டாக போலிங் ட்ராக் சொல்கிறாங்க. பிலோ 150 அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிலோ 150. பட் டேரன் சாமியை பொறுத்த வரைக்கும் அபவ் 160 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டு மேட்ச்சு, இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சு. இதில் 160, இந்த டேரன் சாமி 160க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. லாரா ஸ்டேடியம் பிலோ 150க்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது தனியாக அது ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது 160 அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேடியம் சொல்கிறாங்க. இந்த டேரன் சாமி ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா, முதல் இன்னிங்ஸ் ஆவரேஜ் இன்னிங்ஸ் ஸ்கோர் 133, ரெண்டாவது இன்னிங்ஸ் 106 ரன்கள். ஆவரேஜான 4 முதல் இன்னிங்ஸ் 4, ரெண்டாவது இன்னிங்ஸ் 2. அண்ட் ஆவரேஜான 6 முதல் இன்னிங்ஸ் 5, ரெண்டாவது இன்னிங்ஸ் 4. அண்ட் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் முதல் இன்னிங்ஸ் 8, ரெண்டாவது இன்னிங்ஸ் 5. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 72 அண்ட் 47 செகண்ட் இன்னிங்ஸ். அண்ட் போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 53, 52. அண்ட் ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 41, ரெண்டாவது இன்னிங்ஸில் 40. ஸ்பின்னு முதல் இன்னிங்ஸில் 12, ரெண்டாவது இன்னிங்ஸில் 12. இது எல்லாமே 160க்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ஆவரேஜான ஸ்கோர். ஒரு பெரிய டீம் ஒரு சின்ன டீம் விளையாடுனாங்கன்னா, சின்ன டீம் ஒரு 130, 140 அடிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாமே சேர்க்கும் பொழுது இந்த ஆவரேஜான விஷயங்கள் வரும். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பிலோ 150 7 தடவையும், அபவ் 150 to 169 பிட்வீன் 4 தடவையும், அண்ட் 170 to 189 4 தடவையும், அண்ட் அபவ் 190 4 தடவையும் நடக்குது. ஸோ டீமை பொறுத்து தான் இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் அமையும். நல்ல பேட்டிங் ட்ராக் உள்ள டீம், கடபார டீம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கோர்ஸ் வரும். 190, 170 இந்த ரேஞ்சில் வரும். ஒரு பிஎன்ஜி, நமீபியா இந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸ், நேஷனல் டீம்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிலோ 150 ஸ்கோருக்குள்ள அமையும். ஆப்கானிஸ்தானும் வெஸ்ட் இண்டீஸும் விளையாடிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் 4 முறையும், ஆப்கானிஸ்தான் 3 தடவையும், ஓவரால் 7 தடவையும் இந்த 8 மோதிருக்காங்க. சென்ட் லூசியா டேரன் சாமி நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா, ஜூன் 15 நடந்திருக்கு 2024. ஸ்காட்லாண்ட் 180 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 160க்கு மேலே அடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்காட்லாண்ட் டீம் 180 ரன்னுக்கு 5 பேர். மெக்மில்லனுங்கிறவர் ஒரு 60 ரன் அடிச்சிருப்பாரு. ஆஸ்திரேலியா 186க்கு 5, 19.4 ஓவர். டிராவிஸ் ஹெட் 68 ரன் அடிச்சிருப்பாரு. மார்க்கஸ் ஸ்டானிஸ் கடைசியாக விளையாடி செம்ம அடி அடிச்சிருப்பாரு. அவர் அடிக்கலைன்னா ஆஸ்திரேலியா தோக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக பேட்டிங் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட்டுகள் கம்மியாக தான் விழுது. 10 விக்கெட்டு விழுது இந்த இடத்துல. ஆனால் அந்த லாரா ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா 18 விக்கெட்டுகள் விழும், 18, 20 விக்கெட்டுகள் விழும். ஆனால் இங்கே 10 தான் விழுந்திருக்கு. அதே மாதிரி ஜூன் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா பாருங்க 201 ரன்கள் 6 விக்கெட் இழப்பு இருக்கு. நெதர்லாந்து சின்ன டீம், அதனால ஆல் அவுட் ஆயிருக்காங்க. 118 ரன்கள். அஸ்லங்கா 46 ரன். லெவிட் 31 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 201, இங்கே 180, இங்கே ரெண்டுமே 180+. இதுதான் இங்கே இருக்கிற ஸ்கோர்ஸ். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரஹ்மத்துல்லா குர்பாஸ், இப்ராஹிம் சத்ரான், ஜி நேப், ஏ ஓமர் சாய், முகமது நபி, முகமது என் சட்ரான், கே ஜானட், ரஷீத் கான், நூர் அகமது, நவீனுல்லா, ஃபரூக்கி. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பி கிங், ஜே சார்லஸ், என் பூரன், ரிட்டன் சேஸ், ரோமன் பவல், ஷான் ரூதர்ஃபோர்ட், அகில் உசேன், உமரே ஷெப்பர்ட், அல்சாரி ஜோசப், ஜி மோட்டி அண்ட் ஆண்ட்ரியூ ரஷல்ஸ். ஸோ இதில் யார் என்னென்ன மாதிரியான பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஸ்கோர் கார்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். இங்கே ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபரூக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார், 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நவீனுல்லாக் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார், 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நூர் அகமது 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. அகில் உசேன் 1 விக்கெட் அண்ட் ஆண்ட்ரியூ ரஷல் 1 விக்கெட். அல்சாரி ஜோசப் 4 விக்கெட். ஜி மோட்டி 3 விக்கெட். ஸோ இதுதான் ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸோடைய பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ். இந்த ஸ்கோர் கார்டு பாருங்கள்.
ஓப்பனிங்கில் ஒரு 35, ஃபர்ஸ்ட் டவுனில் ஒரு 60, பெரிங்டன் ஒரு 42, மேத்யூ கிராஸ் ஒரு 18. ஸ்காட்லாண்டுடைய பர்ஃபார்மன்ஸ் 180 ரன்கள். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் நகர் ஒரு விக்கெட், மிச்சல் ஸ்டார்க் ஒரு விக்கெட், நாத்தன் நெல்லிஸ் 4 விக்கெட், மேக்ஸ்வெல் ஒரு விக்கெட். இதுதான் வந்து இந்த கிரவுண்டில் நடந்திருக்கிற ஒரு விஷயம். டேரன் சாமி நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடந்திருக்கிற ஒரு விஷயம். இங்கே டிராவிஸ் ஹெட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் 11, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 59 ரன்கள். இதுதான் அங்கே வந்து மெயின் டிஃபரன்ஸ். இவர் அவுட் ஆயிருந்தாருன்னா ஆஸ்திரேலியா வந்து தோக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருந்திருக்கும். டிம் டேவிட் 24 ரன்கள், மேத்யூ வேட் 4 ரன்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் வாட் 2 விக்கெட், அண்ட் ஷஃபின் ஷரீஃப் 2 விக்கெட், அண்ட் பிரான் வீல் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்கோர் கார்டில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஓப்பனிங்கில் ஒருத்தர் காலி ஆகுறாங்க, இங்கேயும் ஓப்பனிங்கில் ஒருத்தர் காலியாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 6 போலர் இங்கே போட்டிருக்காங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 போலர் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு போலர்ஸ் வந்து மிச்சல் ஸ்டார்க்லாம் பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகளே விழல. ஸோ இந்த மாதிரி பிளேயர்லாம் நம்ம கேப்டனாக போட்டிருந்தோம்னா நம்ம மாறி இருக்கும். ஸோ இது டோட்டலாக ஹை ஸ்கோரிங் வேணும். இப்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து பேட்டிங் ட்ராக், கரெக்டுங்களா? பேட்டிங் ட்ராக்ல தரமான போலர்ஸ், இப்போ மிச்சல் ஸ்டார்க் மாதிரி இருக்கிற ஒரு போலர், தரமான போலர்ஸ்க்கு விக்கெட்டுகள் விழாது. ஒரு பார்ட் டைம் போலர், ஒரு ஆவரேஜ் போலர், ஒரு சுமாரான போலர். இப்போ சுமாரான போலர்னது பார்ட் டைம் போலர் 4 ஓவர் போட்டிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நேத்தன் எல்லிஸ் ரொம்ப ஸ்டார்க் மாதிரி நல்ல போலர்னு சொல்ல முடியாது, பட் ஒரு விக்கெட் ஆவரேஜா. ஆகர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இங்க பாருங்க மேக்ஸ்வெல், ஆகர், சாப்பா ஒரு விக்கெட், மேக்ஸ்வெல், நேத்தன் எல்லிஸ் எல்லாமே ஆவரேஜான ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. பேட்டிங் ட்ராக்னா அப்படிதான் இருக்கும். இங்கேயும் பார்ப்போம். 4 ஓவர் 39 ரன். மைக்கேல் லீஸ்க்கு எதுவும் எடுக்கல, கிறிஸ்டபர் சோல் எதுவும் எடுக்கல, கிறிஸ் கிரீவ்ஸ் எதுவும் எடுக்கல, ஷாஃபின் ஷரீஃப், மார்க் வாட், பிராட்வில். ஸோ இந்த மாதிரி போலிங் தான் வந்து விக்கெட்டுகள் விழும். அதே மாதிரி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் அண்ட் நடுவில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர், நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம 2-3 பிளேயரை எடுத்துக்கணும். இந்த டீமில் பாருங்க, ஓப்பனிங்கில் ஒருத்தர் காலி. அங்கேயே நம்ம பார்த்த மாதிரி 2 இன்னிங்ஸ், இது 3வது இன்னிங்ஸையும் பார்க்குறோம். ஓப்பனிங்கில் ஒருத்தர் அவுட் ஆகிறாங்க. குஷால் மெண்டிஸ் 46 ரன், அண்ட் தனஞ்சய டி சில்வா 34 ரன்கள், அசலங்கா, ஆஞ்சலோ மேத்யூஸ் ஒரு 4 பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு யாருமே வந்து ஒரு 4 விக்கெட்ஸ் 5 விக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் போல, எல்லாமே ஆவரேஜாக ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே போலிங் டிபார்ட்மெண்ட்டை பார்ப்போம். ஆஞ்சலோ மேத்யூஸ் 1 எடுக்கல, துஷாரா ஒரு 3 விக்கெட், தீக்ஷனா ஒரு விக்கெட், அசரங்கா 2 விக்கெட், தஷுன் ஷனக்கா ஒரு விக்கெட், மதிஷா பத்திரானா 2 விக்கெட். ஸோ எல்லாமே கலந்த மாதிரி தான் விக்கெட்ஸ்கள் எடுக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கலந்த மாதிரி தான் விக்கெட்ஸ்கள் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் இப்போ இங்கே பாருங்க 1 2 3 4 5 போலர் விக்கெட் எடுத்துட்டாங்க. இங்கேயும் பாருங்க 1 2 3 4 5 போலர் விக்கெட் எடுத்துட்டாங்க. 10 போலர்ஸ் வந்து மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துடுறாங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்க ஒரு பிளேயர் 2 பிளேயர் உங்களுக்கு பேட்டிங்கில் பாயிண்ட்ஸில் வருவாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பேட்ஸ்மேன், 2 பேட்ஸ்மேன், 3 பேட்ஸ்மேன், 4 பேட்ஸ்மேன், மொத்தம் 6 பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஒரு 5 போலர். அந்த காம்பினேஷன்ஸில் நம்ம டீம்ஸை கொண்டு போகலாம். அந்த 5 காம்பினேஷனில் இங்கே 2 பிளேயர் 2 விக்கெட் எடுத்த ஒரு போலர் 1, அதே மாதிரி 2, இதே மாதிரி இங்கே 3, இங்கே 4 வந்துடுறாங்க. ஸோ போலிங் ப்ளஸ் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் பண்ணால் ஒரு பிளேயர்ஸ் வந்து வராங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம அந்த ஸ்கோர் கார்டை ரிவ்யூ பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இது வந்து 45 ரூபாய் என்ட்ரி, 75 ரூபாய் என்ட்ரி, ₹1 என்ட்ரி. ஸோ ₹1 என்ட்ரி ஒரு 4 டீம் 5 டீம் ட்ரை பண்ணுங்க. அதை விட்டிங்கன்னா 19 என்ட்ரி, ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ 60,000 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், 56%. இதுவும் ட்ரை பண்ணுங்க. இப்போ இங்கே பார்ப்போம் 115, 118, 48. ஸோ இவர் மஸ்டாக இருப்பார். இவர் ஆவரேஜாக அடிக்கிறார் 50, 40, 34ங்கிறதுனால இவர் ஆவரேஜாக இருக்கார். இவர் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. ஸோ இப்போ இந்த 2 பிளேயரை நம்ம பிக் பண்ணலாம். அதே மாதிரி 93, 63. ஸோ இவர் மஸ்ட் பிக். இவர் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ், இவர் 50-50 ஆப்ஷன்ஸ், இவரும் 50-50 ஆப்ஷன். இவர் டோட்டலாக ட்ராப்பு, இவரும் டோட்டலாக ட்ராப்பு. அப்போ இந்த 3 50-50ல என்ன பண்ணலாம், இப்ராஹிம் சத்ரான் வந்துடுவார். அப்போ லாஸ்ட்டாக யார் ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ராமன் பவல். ஸோ ராமன் பவல் இல்லைனா பிராண்டன் கிங்லேருந்து ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 2 பிளேயர் நம்ம பிக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 16, 59, 18 ட்ராப், 13 இதுவும் ட்ராப், 27, 36, 11 ட்ராப். இவர் வந்து கன்ஃபார்மாக கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கிறாரு பாயிண்ட். ஸோ இவர் இருக்கார். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர். ஸோ அங்கே 2, 2, 4, இங்கே 1, 5. இப்போ போலிங்கில் தான் நம்ம பார்க்கணும். நவீதுல்லா ஒரு மஸ்ட் பிக், இவர் ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் பிக். ரஷீத் கானும் உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ். அகில் ஹுசைனும் உங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ். ஸோ அல்சாரி ஜோசப் நல்ல பாயிண்ட்ஸ், இவரும் நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கிறார். அப்போ என்னாச்சு உங்களுக்கு 1 2 3 4 5 5 பிளேயர். இங்கே பாருங்கள் 6 பிளேயர். இங்கே பார்த்தீங்கன்னா 7 8 பிளேயர். ஏன்னா பிராண்டன் கிங், ரோமன் பால் வந்து ஒருத்தர் 8 பிளேயர்.
இங்கே பார்த்தீங்கன்னா 9 10 பேர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ரொட்டேஷன் முறையில் நம்ம வந்து பயன்படுத்தணும். இங்கே 1 2 3 4 5 6 பிளேயர் இங்கே இருக்காங்க. இங்கே 6லேருந்து ஒரு 5 நம்ம எடுத்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ 5 பிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பிளேயர் இருக்காங்க. ஸோ ஓமர் சாய், முகமது நபி, ரேட்டான் சேஸ், இந்த 3 பிளேயர்லேருந்து நம்ம ஒரு பிளேயரை வந்து பிக் பண்ணி இங்கே 2ஆக கொண்டு போகலாம். ஸோ 5 2 7. ஸோ இங்கேருந்து ஒரு 2 பிளேயர் கொண்டு போகலாம் 9. இங்கே ஒரு 2 பிளேயர் கொண்டு போனீங்கன்னா ஓவரால் 11 பிளேயர் நீங்கள் கொண்டு போயிட்டு ட்ரீம் டீமில் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோடைய பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் நாளைக்கு காலையில் 6 மணிக்கான மேட்ச். ஸோ நல்லா ரிவ்யூ பண்ணி போடுங்க. ஸோ போத் சைடுமே நல்லா பேலன்ஸ் டீம். ஸோ போலிங்ஸ் வந்து ஒரு ஆவரேஜான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேட்டிங்லேயும் வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனை பிக் பண்ணலாம். டெலிகிராமில் உங்களுக்கு டெமோ டீம்ஸ் இன்றைக்கி ஈவினிங்கே அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நல்லா ரிவ்யூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.